நம்ம பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர்ல இவங்களுக்கு பதிலா இவங்க நடிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனையில நம்ம யோசிச்சு பார்ப்போம். பட் இதே கற்பனையாவே நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் பாத்தீங்கன்னா பாபநாசத்துல கமலன் கௌதமிக்கு பதிலா ஜெயராமன் ஊர்வசி நடிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு இந்த படத்தை எடுத்திருப்பார் போல. பரிமளா அண்ட் கோ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டோரி பாபநாசத்தை அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. சேம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, 2 பொண்ணுங்க, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பையன் பிரச்சனையா வரான். அந்த பிரச்சனையினால அந்த பையன் இறந்தாதான் இவங்க நிம்மதியா இருக்க முடியுன்ற அந்த பேச்சு ஒன்று குடும்பத்தில் வருது. விடிஞ்சு பார்த்தா அந்த பையன் செத்து போய் கிடக்குறான். இந்த கொலையை செஞ்சவங்க யாரு, இந்த 4 பேருக்குள்ள தான் அந்த கொலையை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேஸ் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்குங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஆனா இந்த ஸ்டோரியை எந்த அளவுக்கு ஃபன்னா காமெடியா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயராமும் ஊர்வசியும் சேர்ந்து செம்மையா லூட்டி அடிச்சிருக்காங்க. டைமிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா யோகி பாபன் மிஷ்கின் சாரோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்களுடைய காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. குடும்பத்தோடவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். கதை பழைய கதையா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபன்னா எடுத்துட்டு போய் பாண்டியராஜ் இந்த படத்தை முடிச்சிருக்காருங்க. செமையா இருந்துச்சு படம். கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல ட்ரை பண்ணி